எல்சி. என்ன இங்க? டாடி, நான் இங்கேயும் அங்கேயும் எங்க வேணாலும் இருப்பேன். ஆமா, எங்க ரேவதி தூணுலயும் இருப்பா திருமுலையும் இருப்பா. ஏன் விக்கி வந்தவங்க முன்னாடி மௌனத்தை வாங்குறியே? டேய், ஏன் அம்மா பத்தி மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல, பெருமையா எடுத்து சொன்னேன்டா. ஒன்றும் தேவையில்ல. என்னைய தங்கம்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கவும் வேண்டாம், மண்ணுன்னு சொல்லி கீழே போட்டு மிதிக்கவும் வேண்டாம். சரிடா அம்மு, கோப்படாத. ம். ஹாட் பாக்ஸில் என்னடா தங்கம்? விக்கி எனக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தது டாடி. ஏன்டா அப்பா ஒன்று நல்லா பார்த்துக்கிறது இல்லையா? வேணுங்கிறத செஞ்சு தரது இல்லையா? அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டாடி, இது விக்கி அவன் கையாலேயே செஞ்சான். ரேகாக்காக கொண்டு வந்திருக்கேன். ம், என்னமோ பண்ணுங்க. டாடி, நான் உங்களுக்கும் தருவேன், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ம், நீ சாப்பிட்றாத, மற்றவங்க எல்லாம் எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு மட்டும் நல்லா பிளான் பண்ணு. டாடி. ம், சொல்லுடா. ம், அவனை காணலை, லேட் ஆகும் போல. ம், இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீயே போய் பாரு. நான் போய் உங்களுக்கு பிளேட் எடுத்துட்டு வந்து போட்டு தரேன். சாப்பிட்லாம்டா, இப்பெல்லாம் இது வேண்டாம். டாடி, மம்மி சமையல் டெய்லி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. சர்ற தங்கம், உனக்கு என்ன இஷ்டமோ அது போல செய். மை லவ்லி டாடி. ம், என்னதான் ரேகா அப்பா கிட்ட போய் இவ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா? அப்பாங்களை கண்டாவே இவளுக்கு நம்மள கண்டுக்க மாட்டாளுகளே. நம்ம அப்படியே கிளம்புவோம். எல்சி, நான் வேணா உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா? நீங்க இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்கோ, நாளைக்கு போலாம். ஆட்டோ இல்லைன்னா கார் டாக்ஸி புக் பண்ணி நானே போய்க்கிறேன். சரி, கிளம்பட்டா? சரிங்க அங்கிள், நானும் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. விக்கி போகும்போது இந்த பொண்ணை ட்ராப் பண்ணிடுறியா? இல்லைங்க அங்கிள், வேண்டாம். ஏமா, என்னோட சன்னில்லாதா ரேவதியோட ஃபியான்சி. அடேங்கப்பா, அங்கிள் சொல்லவும் நம்மால் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதுப்பா. இல்லைங்க அங்கிள், வேண்டாம், நானே போய்ப்பேன். சரிடா, இல்லை நானே வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு சிரமம், நானே பார்த்துக்கிறேங்க அங்கிள். சரி, வரட்டுங்களா? பாய் ரேகா. சரி, வரேங்க அங்கிள். சரி, 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அங்கிள். வரேங்க அங்கிள். எல்சி, வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் இல்லைன்னா ஃபோன் பண்ணேன். சரி சரி. ரேகா, இந்தா சாப்பிடு. விக்கி உனக்கு தானே செஞ்சு கொடுத்தாரு, நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற, நீ சாப்பிடு. இது உனக்காக கொடுத்து விட்டதுதான், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ம், எடுத்து சாப்பிடு ரேகா, என்னையே பார்த்துட்டு இருக்கேன். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? அதெல்லாம் நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நாங்கள் விக்கி இங்கே என்ன பண்ணுற? உன்னை யாரோட இங்க வர சொன்னா? நீ போய் வித்யா ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அவளோட திங்ஸ், ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோ. அதுக்குள்ள நான் வந்துடுவேன். அதெல்லாம் வேண்டாம், என்ன பண்ணுன்னு சொல்லி நான் பண்ணித்தரேன். எனக்கு பண்ணிக்க தெரியும். நான் சொன்னதை முதல்ல நீ செய், போ. போடா. சரி. நல்லா இருக்கா சோனி? இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. திட்ட போறாங்க பாரு. எதுவானாலும் பார்த்துக்கலாம். ரமேஷ், எப்பவும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுற. இங்க வந்து பாரு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு. ரேவதி, நீ விக்கி சொல்கிற மாதிரி எப்பவும் சேட்டை பிடிச்சவதான், அடங்கவே மாட்ட. அது 2 சூடாக தானே இருக்கு. பாத்தியா, நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், அவ என்ன பேசுறான்னு. அவளோட வேலையில அவ கரெக்டா இருப்பா. ஆமாம், சூடாக தான் இருக்குது. எங்கள் வீட்லேயும் இப்படி ஒரு ஆள் இருக்குது, அதான் வர சொல்லியிருக்கீல்ல, வருவா பாரு. எடுத்து உங்கள் 2 பேர்த்து மூஞ்சிலையும் அப்பி விட்டுருவேன். நல்ல ஐடியா தான். எதுக்கும் உங்ககிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தெரிஞ்சா சரிதான். எத்தனை ஸ்பூன் தங்கமே வேஸ்ட் பண்ண? வேஸ்டா? உனக்காகத்தானே நான் இதை செஞ்சிருக்கேன். சரி, போனது போகட்டும். மீதி ஸ்பூன் எங்க? மீதியெல்லாம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு. நம்ம எல்லாம் வச்சுட்டு ஒன்றும் இல்லைம்மா தாயே, உட்காரு, நான் போய் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். உட்கார் ரமேஷ். இனி இது உன் வீடு தானே, அப்போ நீ சொல்கிறதா நான் கேட்கணும். உட்காரேன் தாயே. வந்துட்டியா? எங்க அண்ணி? அவங்க வரலைன்ட்டாங்க, நான் தான் வந்தேன். சரி, உட்காரு. ஏன்டா அண்ணி வரல? விக்கி என்ன புதுசு இல்லையா, அதான் கூச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, என்ன விக்கி, நாங்கள் வராமல் இருந்தால் உனக்கு வேலையும் இருந்திருக்காது, ஜாலியாகவும் இருந்திருப்ப. சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதும் எவ்வளோ நல்லா இருக்கு. பூரேக்காவும் தான் இல்லை மிஸ்ஸிங். மிஸ்ஸிங்கா? இல்லை, எதுக்கடா இந்த ஜென்மங்கள்லாம் வந்துச்சு? நமக்கு இருக்கிறது இதுகளே தின்னுட்டு போதேன்னு நினைக்கிறியா ரேவதி? ரமேஷ், அப்படியே எல்லாத்தையும் தூக்கி மூஞ்சில வீசிடாதம்மா. அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சரிதான். அம்மா, இப்போதைக்கு அளவா சாப்பிடு. இனி ஒரு நாள் நான் மறுபடியும் செஞ்சு தரேன், சரியா? சாப்பிட்றா, நான் உனக்கு ஹாட் பாக்ஸ்லயும் எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்யூ விக்கி. விக்கி அண்ணா, எனக்கு தெரியாம அங்க என்ன நடக்குது? எங்க பாப்பாக்கு தெரியாம என்ன நடக்க போகுது? இங்க ஒன்றும் நடக்கலடா, நீ சாப்பிடு. நம்பிட்டேன், எனக்கு காது குத்தி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அச்சுச்சோ,
உனக்கு ஆசைன்னா சொல்லு, மறுபடியும் குத்தி விடுறேன். ம் வேணாம் வலிக்கும். தெரிஞ்சா சரிதான். விக்கி ரேவதி அக்கா சத்தமாவே கூப்பிடலாம். ராகினி அமைதியா இரு. திரும்பிட்டேன் போதுமா? நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. இல்லைண்ணா இல்ல இருக்கதெல்லாம் காலி பண்ணிட்டு தான் போவேன். கேட்டியா விக்கி? அதுக்கு தான் அவன் முன்னாடி இத்தனையும் வைக்காத சொன்னேன். எப்போ ஒன்னா செய்யறது தானே, விடு. எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு ஓவர் செல்லம் கொடுங்க, கெட்டு குட்டிச்சவர் ஆகட்டும். ஓ குட்டிச்சவர்ல மோதி மண்டையை உடச்சிக்கோன்னு அம்மா அடிக்கடி சொல்றது இதுதானா? ஆமா, உன் மண்டையில மோதத்தான். சாப்பிடு பேசாம. திட்டிட்டே என்ன அப்படியே வச்சுட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. சொல்லாத, செய். இதை இங்கே வச்சாச்சு, சூப்பராக இருக்கே. ரேவதி, விக்கி நான் செஞ்ச இந்த கிராப்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? இந்த அட்டை பாக்ஸில் இருந்துச்சா, அதான் எடுத்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இதையெல்லாம் யார் உன்னை எடுக்க சொன்னா? நொட்டுக்கையை வச்சுக்கிட்டு கம்முனே இருக்க முடியாதா உன்னால? இதெல்லாம் என்னோட தானே, நான் சத்யா சொல்ல செஞ்சது தானே, நானே எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறேன். அட்டி பிச்சு, யாருமா சொன்னா இதெல்லாம் நீ செஞ்சதுன்னு? விக்கி ஸ்கூலில் லீவ் விடும்போதெல்லாம் எனக்கு தோன்றப்பெல்லாம் இதெல்லாம் நானே செஞ்சது, நிஜமா தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல அட்டை பாக்ஸில் போட்டு எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல வை. முடியாது, முதல்ல நீ சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து எப்படியோ கிடைச்சது. முதல்ல எடுத்து வை. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ரேவதி, உனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நீ வா. நான் முதல்ல கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுட்டு வரேன். பேச்சு மாத்தாத விக்கி, சொல்லு. ஐயோ, இதெல்லாம் இங்கே இருக்குன்னு தெரியாம சொல்லிட்டேன். நீ வித்யா ரூமா யூஸ் பண்ணிக்கோன்னு. இப்போ மாட்டிட்டு முழிக்கிறனே. டேய் ரப்பர் மண்டை, சொல்லுடா. ம், என்னமோ குற்றம் செஞ்சவனை கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்குறாளே. ச்சே, நீ தானே செஞ்சு யாருக்கு கொடுத்தேன்னு உனக்கே தெரியாதா? ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு சேல் பண்ணுவேன். நீ யாருக்கு சேல் பண்றியோ அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கிப்பேன். அடப்பாவி. ஹலோ மேடம், அதை நான் சொல்லணும். நான் அப்போ இதெல்லாம் காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கேன். அப்போ இதெல்லாம் எனக்கு தானே சொந்தம். ம் இப்போ புரிஞ்சுதா? எடுத்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வர. ம் அது எடுத்து வைமா. வைக்கிறேன். உன்னை நம்ப முடியாது. கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, முறையா செய்த சிலையானி. இப்படி உன்னை ஏந்தி கொண்டே இந்திரலோகம் போய்விடவா, இடையில் கொஞ்சம் வலி எடுத்தாலும் சந்திர தரையில் பாயிடவா. விக்கி ம் உனக்கு என் மேலே கோவமா? இல்லை இதெல்லாம் பண்ணது வித்யா வீட்டில் பிடிக்காதா? அவளே திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு போயிட்டா. இதில் அவளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? கோவம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணாத. சாரி. சரி, ஃபர்ஸ்ட் டைம் அந்த என்னோட கபோர்டில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு போனையே, அதெல்லாம் என்ன பண்ண? பத்திரமா வச்சிருக்கேன். அதெல்லாம் இங்கேயும் பத்திரமா தான்டா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கே தெரியாமல் திட்டுத்தனமா நீ ஏற்றது இல்லையா, அதனால தான். மேடம் மைண்டில் என்ன ஓடுது? ரேவதி ரேவதி சொல்லுறேக்கா. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. எங்களுக்கு தெரியாதா என்ன ரொமான்ஸா? இல்லை, நம்பிட்டேன். ஏலே மச்சி மச்சி தலை சுத்தி உன் புத்தி கெட்டு போயாச்சு. என் மூளைக்குள்ள பல பட்டாம்பூச்சி எட்டி பாக்குது என்னாச்சு. அட டாலர் போல போதை ஏறி போச்சு, நம்ம ரூபா போல புத்தி இறங்கி போச்சு. போதை ஏறினால் கொஞ்சம் ஞானம் பிறக்குது, போதை தெளிஞ்சதும் அந்த ஞானம் பறக்குது. காலங்காத்தால எல்லாத்து வீட்லேயும் சுப்பிரபாதமும் கந்த சஷ்டி விஷ்ணு புராணம் ஓடும். என் வீட்டில் என்ன பாட்டு ஓடுது பார்த்தீங்களா? பாருக்கு இனி 1/2 hour டைம் இருக்கு. அப்போ பரமுதா சமயக்கட்டுலேருந்து பாட்டு பாடிட்டு இருக்காளோ. ஐயோ, ஆள் முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணுறக்கு ரூமுக்கு கொண்டு வந்தேன். அங்கேயே வச்சுட்டேனா இல்லை கிச்சனில் வச்சேனா? ஆயில் டப்பா என் கையில் எல்லாம் இருக்கு. இவ எப்படி சமைச்சா? இவ சமைக்கிற சாதா சமையலே வாயில் வைக்க முடியாது. இதில் எண்ணெயில்லா சமையல், அடுப்பில்லா சமையல்னு ஏதாவது ட்ரை பண்ணுறாளோ? என்ன யார் என்ன பண்றா எது பண்றான்னு பார்த்து குத்தம் சொல்றதானே உன் வேலை. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை, ஆயில் ஃபில் பண்ணிட்டு இப்போ தான் நான் டப்பா கொண்டு வரேன். நீ எப்படி அதுக்குள்ளே சமைச்சு முடிச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
நான் எப்படி சமைச்சா உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இப்பதானே மேடம் சொல்லியிருக்கீங்க, இனிமே செஞ்சிடுறேன். போத மாறலாம் உன் புத்தி மாறுமா, புத்தர் சொல்லியும் நாய் வாழ நிமிருமா. பரமு, ஏலே மச்சி மச்சி, தலை சுத்தி சுத்தி உன் புத்தி கெட்டு போயாச்சு. பரமு உனக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு கூடி போச்சு என்ன? தங்கச்சிமா, நீ ஆக்கி போறதுக்கெல்லாம் கொழுப்பு கூடி போகாது, இருக்கிறது குறைஞ்சுதான் போகும். ஓ, அப்ப அவ ஆக்கி போட்டா மட்டும் உனக்கு தேனா இனிக்குமா? ஐயோ, இவ யார சொல்றா? அப்படின்னு தான் வச்சுக்கேன். உனக்கு திமிரும் கூடிதான் போச்சு. என்ன பரமு, ஏதாவது டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சியா? உனக்கு கூடி போனது எல்லாமே எனக்கு கூடி போனதா சொல்லிட்டு இருக்க. ரிப்போர்ட் மாத்தி வந்துருச்சோ? பரமு, தேவையில்லாம காலங்காத்தால வாயை கிளறாத சொல்லிட்டேன். சரிங்க மேடம், ஆயில் கூட இல்லாம இப்ப நீங்க என்ன கிளறினீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி பொடி போட்டு ஒயிட் ரைஸை கிளறக்கு எதுக்கு ஆயில்? சரிதாங்க மேடம். அது ஏன்னே நீ வேற, நான் தான் காலங்காத்தால அவகிட்ட வாங்கி கட்டினேன்னா நீயும். காலையில பரமு அவ்வளோ ஜாலியா இருக்கா, ஆனா பாரு அவ பேசுறது இல்ல அப்படிங்கிறதையே நினைச்சிட்டே இருக்கா. அண்ணே அண்ணே, சொல்லு பார்த்தா. இல்லை வந்து நின்று 5 நிமிஷம் பக்கம் ஆச்சு, எதுவும் பேசாமையே நின்னையா, அதான் கூப்பிட்டேன். இல்லை பாரு, ஒரே ஆஃபீஸ் ஒரே வீடு, ஒன்றா வந்துட்டு பேசாமையே இருந்தால் கஷ்டமாக தானே இருக்கும். அது நமக்கு புரியுது, ஆனால் அவளுக்கு புரியுறப்போ புரியட்டும் அண்ணே. நானும் பேசி பார்க்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் அவள் பிடி கொடுக்க மாட்டேறாளே. எனக்காகலாம் யாரும் போய் பேச வேண்டாம். அவ சும்மாவே எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. இல்லடா. இல்லை அண்ணே, அவ எப்போ பேசுவாலும் பேசிட்டோம். எனக்கு இப்போதானே இது புதுசு, பழகிடுச்சுன்னா தெரியாது. சரி வாங்க, நைட் நேரம் ஏன் வெளியே உட்காந்துட்டு உள்ளே போகலாம், கொஞ்சம் காத்தாட இருக்கேன்னு உட்காந்தோம். சரி, நான் உள்ள போறேன், நீங்க வாங்க. சரி நீ போடா. பரமும் பேச மாட்டேங்கிறா அப்படிங்கறதுக்காக பாரு பரமும் 2 பேர்த்தையுமே தனியாக விட்டுறாதீங்க. இவ்வளோ நாள் அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி பாட்டி நீ எல்லாரும் ஒன்றா இருந்து பழகிட்டீங்க. உங்கள் தங்கச்சிக்கு 2 பேரும் அவங்கெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து உங்கள் கூட இருக்கிறதே பெரிய விஷயந்தான். இதில் நீங்களும் கண்டுக்காமையே விட்டுட்டீங்கன்னா நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும் அவங்களுக்கு. யாரோட பாசத்தையெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் வேற ஒருத்தங்க கிட்ட தேட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணே, சொல்லு பார்த்தா. என்ன அண்ணே, காலையில் ரஞ்சித் அண்ணன் சொன்னதையும் வச்சுட்டு இருக்கியா? பாரு ஏதோ நம்மக்கிட்டையாவது பேசுகிறா, பரமும் என்ன பண்ணுறான்னு தான் நம்மளுக்கு தெரியாது. அதான் ஆஃபீஸில் ரஞ்சித்தோட பிரதர் இருக்காரு, அவர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ராகினி, மாமனுக்கும் மச்சானுக்கும் ஆளுக்கு ஒரு காஃபிடா. பார்த்தண்ணே, அவ அன்னைக்கு மாதிரி கழனி தண்ணியை கொண்டு வந்து தரப்போறா. அவள் கழனி தண்ணி என்ன, அவள் என்ன கொடுத்தா நான் குடிப்பேன்டா. அடைச்ச அந்த அளவுக்கு இல்லவா? அப்போ பேசாமல் விஷத்தையே ஊற்றி கொடுக்க சொல்லியிருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டோமே. அண்ணே, இந்த காஃபி. என்னடா டார்லிங், மாமனுக்கு எங்க காஃபி? இங்க பாருடா, போனா போது பாட்டியை பார்க்க வந்திருக்கேன், ஆசைக்கு 2 நாள் இருந்துட்டு போட்டுமேன்னு விட்டோம். நீயும் இங்க உட்காந்துட்டு அதை கொண்டா இதை கொண்டான்னு அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சேன். காணாம போயிடுவேன், நான் வச்சுக்கோ. வந்தையா, வந்த வேலை முடிஞ்சில்ல, உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு கிளம்பு. என்னடா செல்லமே, மாமன் இப்படி சொல்லிட்ட? சூடு எப்படி இருந்துச்சு? ஏண்டி கண்டி சூடா இருக்குன்னு முதல்ல சொல்ல மாட்டேன்? ஏ கருவாச்சி, நானும் அவங்க அண்ணனத்தோட சொன்னேன். இங்க பார், இங்க செல்லமே தாங்கமே டேஷன்ட்டு இருந்த இப்பவாது கையில தான் பட்டுச்சு, வாயிலே வச்சிருவேன். என்ன ராகினி? ஒழுங்கா பொட்டிய கட்டிக்கிட்டு கிளம்பு. ராகினி இப்படியெல்லாம் பேசியும் ஏன் இன்னும் இந்த ஜென்மங்க கிளம்பாம இருக்குதுங்க? இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணலான் இருக்குதுங்கன்னு தெரியலையே. ஐயோ, கடைக்கு போன ராகினியா இன்னும் காணுமே, இவ வேற வாரா. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, ஹரிச்சந்திரனை போல இவ பொய் பேச மாட்டா, கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா. நான் வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். இதுல பாட்டு வேற. என்ன இப்போ உனக்கு? வரமாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறையே சின்னவளே. என் வாழ்க்கையில நீ வந்த பின்னாடி ஒரு கோயில் இல்ல 1000 கோயில் போனாலும் பிரயோஜனமே இல்லை. சந்தியா, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், என்ன மூட் ஆஃப் பண்ணாத. தோர அவ்வளோ ஹாப்பியா இருக்கு, என்னதான் காரணமோ? இப்ப தரி அதை சொன்னையே, இன்னைக்கு நீ ஏன் வாழ்க்கையில வந்தலாம். ஓ, எனக்கு அது நான் நொந்த நாள்.
கோயில் முன்னாடி நின்றுட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு போயிடாத சொல்லிட்டேன். வா உள்ள சாமி கும்பிட போலாம். நான்லாம் உன் கூட வரல. பின்ன மேடம் யார் கூட வருவீங்க? சோனியும் ராகினி கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததும் வீட்டுக்கு கிளம்பணும். நான் சாமி கும்பிடவான்னு கூப்பிட்டு இருக்கேன், நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்ற. கும்பிட்டாச்சு. உனக்கு தேவைன்னா நீ போய் கும்பிடு. அப்போவாது நல்ல புத்தி வருதா பார்ப்போம். யாருக்கு? உனக்கு தானே. கோயிலாச்சே பார்க்குறேன். இல்லைன்னா நல்ல புத்தி இருந்திருந்தா நான் வீட்டில் இல்லாதப்போ யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பியா நீ? நீ இருந்திருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்பேன்? நான் பண்ணுறேன் பண்ணலை அப்படிங்கிறது அப்புறம் இருக்கட்டும். நான் இல்லாதப்போ இன்னும் யார் வீட்டை விட்டு வெளியே வர சொன்னது? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டை விட்டு மட்டும் வெளியே போகவே கூடாது சந்தியா. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எப்படி சமாளிக்கணும் தான் பார்த்துருக்கணும். கோயிலாச்சேன்னு பார்க்குற. தயவு செஞ்சு வாயை கிளறாம போயிருங்க. ஹாப்பியாக வேற வந்திருக்கீங்க தவிர அதை நான் கெடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பார்த்து ஒரு வாரம் மேலே ஆச்சுல்ல. நாளைக்கு அந்த தடி மட்டுக்கு பிறந்த நாள். வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க கூடாதான். எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு. ஒரு தடவையாவது இவன் எனக்கு சப்போர்ட்டுக்கு நின்றுப்பானா? யாரோ பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேனா? எனக்கு நல்ல புத்தி இல்லையா? இவன் மட்டும் இவங்க அம்மா தங்கச்சி பேச்சை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் என்ன எந்த இடம்னு தெரியாம கூட எங்கேயோ இறக்கி விட்டுட்டு போயிடுவாரா தெரியல. அதெல்லாம் மட்டும் தப்பு இல்லையா? எல்லா மாமியாரும் மருமக வந்தோடனே விளக்கு பற்ற சொல்லுவாங்க. ஆனா ஏன் மாமியாரு நீதான் கருப்பா அசிங்கமா கேவலமா இருக்க. உன்னோட எப்படியெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தினா? இதெல்லாம் ஒரு குடும்பம்னு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு, அவங்கள சொல்லணும். நீ சாயும் அளவிற்கு என் உயரம் குறைத்து உன் வெறுமை போக்க என் தோள் தருகிறேன். உன் உள்ளங்கையை இறுகப் பற்றி உன் தனிமை நீக்குகிறேன். உன் ஈர விழிகளின் துளிகள் உன் கன்னம் நனைக்கும் முன் என் விரல்களால் சேகரித்துக் கொள்கிறேன். உன் மௌனங்களுக்கு ஈடாக வார்த்தைகள் தருகிறேன். உன் வார்த்தைகளுக்கு ஈடாக மௌனங்கள் தருகிறேன். சிவா, அப்போ பஸ்ல நீ தான் என் பக்கத்தில் உட்காந்துருந்தியா? நான் உன் கையை தான் பிடிச்சேனா? என் மனசுக்கு அப்படிதான் தோணுச்சு. அதுவே உண்மையாக இருந்துடக்கூடாதா? அது உண்மைதான்டா. நீ ஓஷிவா பக்கத்தில் தான் உட்காந்த, அவரோட கைகளை தான் பிடிச்சிருந்த. நீ அவரை பேரை கேட்டாலும் கேட்கலினாலும் உனக்கு உரிமை இருக்கிறவர்கிட்ட தான் நீ அப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட. மனசை போட்டு குழப்பிக்காம தூங்குடா. ஆத்மாத்மாக நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு மடி தோல், இதோட மதிப்பு தெரியுமா? அதை எதை கொண்டு பெற முடியாது. இப்பெல்லாம் அழுவதற்கு ஒரு மடி வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை கவிதைகளில் பேசி பேசியே சளிப்புடிய வச்சிட்டாங்க. ஏன் நானே 100 முறைக்கு மேலே நினச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த உலகம் அதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. வார்த்தைகள் வேணா மாறலாம், ஆனால் அதோட அர்த்தம் என்றைக்குமே மாறாது. இறுக்கி பிடிக்க ஒரு உறவு நமது அருகில் இருந்தாலே போதும். எந்த ஒரு வழியும் நமது விழிகளை கண்ணீர் கடலில் மூழ்கடித்து விட மட்டும் முடியாது. தேன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? இல்லை ரேக்கா, இல்லை, சத்தியமா அந்த பொண்ணு நீயாக தான் இருக்கணும். அந்த பொண்ணு என் தோல்ல சாஞ்சிட்டு பார்த்த பார்வை அது உன்னை எதை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு.